ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உன்னோட மாமனார் கொடுத்தது இல்லப்பா, என் புருஷனோட வீடு. ரங்கநாதன் சார் எங்க மேல உள்ள நம்பிக்கையில தான் இந்த வீட்டை மீட்டு கொடுத்திருக்காரு. அதை இனி என் புருஷன் சம்பாரிச்சு பத்திரமா மீட்டுருவாரு. இனி சும்மா சம்பந்தம் இல்லாம இங்க வந்து நின்னுட்டு இருக்காதீங்க. உன் பொண்டாட்டிக்கிட்டே இதை சொல்லிரு. எல்லாத்தையும் திட்டம் போட்டுதான் செய்யறீங்கன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், கண்டிப்பா ஒரு நாள் நீங்க எல்லாரும் செஞ்ச தப்ப உணர்ந்து என்னையும் செல்வியும் தேடி வருவீங்க. அது வரைக்கும் நானும் செல்வி பூஜா யார் இங்க வரமாட்டோம். இது சத்தியம். ஐயோ கடவுளே, இது என்ன குடும்பத்துக்கு வந்த சோதனை. அண்ணன் தம்பிங்க 2 பேரும் 2 துருவமா பிரிஞ்சு நிக்கிறாங்களே. ஏதோ உங்களை நாங்க வெத்தலை பாக்கு வச்சு அழைச்ச மாதிரில பேசுறீங்க. ஏன்பா இங்க வந்ததானே நாங்களும் கேக்குறோம். தயவு செஞ்சு கிளம்பு போ. இந்த குடும்பத்துக்காக நாயா உழைச்சதுக்கு எனக்கு நீங்க கொடுக்கிற பரிசுதானமா இது? ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மனசு நிறைவா இருக்கு. ஆண்டவா, உனக்கு கண்ணே இல்லையா? என் பெரிய பையனை எதிர்த்து பேச எனக்கு தைரியத்தையும் கொடுக்கல. சின்னவன் உடஞ்சு போய் நிக்கிறத பார்க்க எனக்கு தைரியத்தையும் கொடுக்கல. ஏன் இப்படி எங்களை சோதிக்கிற? மாப்ள, நீங்க இருந்து கிளம்பு மாப்ள. இன்னும் நீ இங்க இருந்தனா இவங்க ஒன்ன அவமானப்படுத்துறதுலதான் குறியா இருப்பாங்க. நீ போ மாப்ள. நீ போய் செல்வி கூட சந்தோஷமா வாழு. அதான் உனக்கு நல்லது. இவங்களா இப்போ வேற மாதிரி ஆயிட்டாங்க மாப்ள. இவங்க எல்லார்கிட்டையும் நியாயத்தை எதிர்பார்க்காத, அது கிடைக்கவும் கிடைக்காது. ஆமா மாமா, அதை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க நிச்சயமா வரப்போறதில்ல. இவங்க எல்லார் கண்ணு முன்னாடியும் நானும் செல்வியும் நல்லா வாழ்ந்து காட்டுவோம். ரொம்ப நேரமா அதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறியே தவிர இடத்த காலி பண்ண மாட்டேங்கிறிய. மாப்ள, நீ எதுக்கு உன் அண்ணனை பாக்குற? அவன் கொடுக்கிற தைரியத்துல தான் இவங்க 2 பேரும் ஆணவத்துல ஆடுறாங்க. எல்லாம் ஒரு நாள் முடிவுக்கு வரும் மாப்ள. தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுபவிச்சே ஆகணும். இவங்க செஞ்சது மன்னிக்கவே முடியாத தப்பு. அதுக்கான தண்டனை அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. யாரு தப்பு பண்ணாங்கன்னு காலம் பதில் சொல்லும். எங்களை வீட்டை விட்டு அனுப்பிட்டு இந்த 2 விசப்பாம்புகளை வீட்டுல வச்சு வளர்க்குறீங்களா? நடக்கட்டும். உங்க கண்ணு முன்னாடியே நாங்க செஞ்சது எதுவும் தப்பு இல்ல நிரூபிச்சு சொந்த கால்ல நின்னு உழைச்சு நல்ல நிலைமைக்கு வருவோம். அதையும் பார்க்கலாம். அண்ணே, கடைசியா ஒன்னே ஒண்ணு மட்டும் உங்ககிட்ட சொல்லிட்டு போறேன். இவங்க 2 பேரையும் நம்பி மட்டும் ஹோட்டல் நிர்வாகத்தையும் வீட்டு நிர்வாகத்தையும் மட்டும் கொடுத்துறாங்க. அப்படி கொடுத்த அப்படின்னா குடும்பத்தை நறு ரோட்ல கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. கவனமா இருங்க. நான் வரேன். வேலு, செங்கதிரே செங்கதிரே தலை தொங்கியது யாராலே? சங்கடமோ சஞ்சலமோ அதை எத்திவிடு காலாலே. செங்கதிரே செங்கதிரே தலை தொங்கியது யாராலே? சங்கடமோ சஞ்சலமோ அதை எத்திவிடு காலாலே. உயிர் வேதனை தரும் வார்த்தையை உறவே நீ பேசுவதோ
சாய்த்திட புயல் காற்று வீசுவதோ விதியின் ஆட்டம் ஓயாதே. அண்ணா வேலண்ணனை கூப்பிடுன அண்ணனை போவானான்னு சொல்லி கூப்பிடுன. அண்ணன் எங்கன்னு போவோம்? மனசு கஷ்டமா இருக்குன்னு ஒரு வார்த்தை நீ கூப்பிட்டீன்னா அண்ணன் வந்துரும். அண்ணன் பூஜாக்காக தானே அண்ணன் நல்லது பண்ணுச்சு. ப்ளீஸ் நான் அண்ணனை கூப்பிடுன. அண்ணன் எனக்காக ஏத்துக்கினேன், தயவு செஞ்சு ஏத்துக்கினேன் ப்ளீஸ்ண்ணா. ஐயோ, என் புள்ள வீட்டை விட்டு போறானே. கடவுளே, இது உனக்கே அடுக்குமா? இப்படி இருந்த குடும்பத்தை இப்படி பிரிச்சு விளையாடுறியே. அன்னை மடி மீது தூங்கையிலே தொல்லைகளும் ஏதடா, தந்தை நம்மை தாங்கும் வேளையிலே கைகளிலே வானடா. தெருமண்ணோடு நாம் நடந்தாலுமே அழுக்கில்லாமலே இருந்தோமடா. நீலை கண்ணாடியில் சிறு கீரல் போல் பல துண்டாயின்று உடைந்தோமடா. வயதாகும் போது நாமே வழி மாறி போகிறோமே. திரு, ஒரு வார்த்தை வேலுவ போகாதன்னு சொல்லி கூப்பிடியா? இங்க பாருங்க, நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, அவனா இல்ல நானான்னு. இத பாருங்க, நான் உங்களை தடுக்கல, ஆனா அவனை என்னால எந்த ஜென்மத்திலையும் மன்னிக்க முடியாது. மா மா, ஏமா இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்கீங்க? ஏதாவது சாப்பிடுங்க. சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? சாப்பிட்டு என்ன பண்ண போறேன்? நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு உயிரோட இருக்கிறதே தண்டனை தான். மா, ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படி மகா பேச சொல்ற?